வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 22/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 21/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஎருக்கும் சரி கேரளாவுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்துட்ராலாம் ஆகுது நண்பா. வித்துட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து ஒரு 6-7 மணிக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ஆயிடுது நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நண்பா. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள். 771. இந்த 771க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலையும் 1ஆம் நம்பர் சி போலையும் சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாசான வெற்றி நம்மளுக்கு 1 மணிக்கு கிடச்சிருக்குன்பா. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2 நம்பர் வந்து நம்மளுக்கு அப்படியே போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. இதில் வந்து 7-1 அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசியாக இருக்கட்டும் சரி, பிசியாக இருக்கட்டும் சரி, நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஜஸ்ட்டில் நம்ம வந்து டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பர் பார்த்திங்கன்னா 3 இல்லை 6, 9 அப்படி 0 அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம். 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி டபுள்ஸில் வந்ததுனால நம்ம இந்த நம்பர்ஸை எதிர்பார்த்தோம். இல்லைனா 7ஆம் நம்பர்ஸை நம்ம கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 7-1 அப்படின்றது வந்து 2 செட்டில் வந்து 2 பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் 2ஐயும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒரு செட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்குன்பா. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 7ஆம் நம்பரை மாற்றி நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு 2 போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. யாராச்சும் 2 நம்பரை ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு நம்பரை 7ஆம் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்களும் சரி, 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 2 போர்டில் வந்து நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு சூப்பரான வெற்றி தான் நண்பா. இன்றைக்கி 1 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 1-9-0. இதில் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்திருக்குன்பா. 1-9-0. இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பரும் 0வும் கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு போர்டு வைஸாக மாறிடுச்சுன்பா. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலில் வந்திருக்கணும், சி போலில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0 பார்த்திங்கன்னா சி போலில் வந்திருக்கணும், நம்ம பார்த்திங்கன்னா ஏ போலில் கொடுத்துருக்கோம். 0வும் 9ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாற்றி கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா 0 வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, மிஸ் ஆயிடுச்சுன்பா. நம்ம வந்து 0-9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது வந்து 9-0 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போலில் பார்த்திங்கன்னா 5-9 கிடச்சிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5-0, 5-2 அப்படின்ற மாதிரியே கொடுத்துட்டோம். 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்ததுன்னா நம்ம 9-0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சுன்பா. 9ஆம் நம்பர் இருந்தாலும் நம்ம வந்து மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0-9 அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 போர்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக
பாஸ் ஆகிருக்கு. இது வந்து பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு, நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் எதிர்பார்த்து நம்ம கொடுத்துட்டோம். அதனால் மிஸ் ஆயிடுச்சுன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா பிசி வந்து உங்களுக்கு இந்த 2 பாக்ஸையும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 6க்கு போகிற 1ஆம் நம்பர் வந்திருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 530. இந்த 530க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கலன்பா. 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, அதுக்கு பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல, எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு 8 மணியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸில் எதிர்பார்த்தது மிஸ் ஆகிடுச்சுன்பா. நாளைக்கு பாருங்கள் 22/2/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 08, பி போட பொறுத்த வரைக்கும் 13, சி போட பொறுத்த வரைக்கும் 42. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 1412 34 32 8183 848201. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 8118 வரலாம், 8338 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 014 012 034 032 0814 832. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 814 832. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 42. 42ல் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 42லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அது மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் போல் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 42லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 42ல் ஆல் போர்டில் கிடச்சிருக்க நம்பர். 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 3 ஷோவிலையும் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 3 3 2 2 4 4 8 8. இது பார்த்திங்கன்னா 3 ஷோவிலையும் ஏதாச்சும் ஒரு ஷோவில் இந்த மாதிரி டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 19, பி போட பொறுத்த வரைக்கும் 24, சி போட பொறுத்த வரைக்கும் 38. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 3 4 8 1 2 1 4 1 3 9 2 9 4 9 3 9 8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 4 3 3 4 வரலாம், 2 3 3 2 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 3 1 2 8 1 4 3 1 4 8 9 2 3 9 4 8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 4 3 9 2 3. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 2. 3 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இருந்தாலும் 2ஆம் நம்பரையும் கணக்கில் வச்சுக்கோங்க. 3 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 3. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 2 4 2 3 1 4 1 3 0 2 0 1 0 4 0 3 5 2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2 3 3 2 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 2 4 5 2 3 5 1 4 5 1 3 0 2 4 0 1 3. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 0 2 3 5 1 3. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 2. 3 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பாஸ் ஆகுது, ஒரு நாள் ஃபெயில் ஆகுது, அப்படி தான் வந்துட்டுருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணிக்கும் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் பாஸ் ஆகுது, அப்புறம் ஒரு நாள் ஃபெயில் ஆகுது, அப்படி வருது. நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம அப்படி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏதாச்சும் ஒரு ஷோ இல்லை 2 ஷோவாச்சும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வெற்றி கிடைக்குது நண்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஷோவும் ட்ரை பண்ணுங்கள். கேரளாவும் சேர்த்து 4 ஷோவாக ஆகுது. நம்ம கேரளா டிஆர் 3 ஷோ மொத்தமும் 4 ஷோவுக்கும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.